Hi students. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன் யூனிட் 1 இதில் இருக்கிற புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்குக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் அதில் பார்க்க போகிறோம். ஏன் அது தனி எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு வீடியோவை கொடுக்குறோன்னு பார்த்தோன்னா இது எல்லாமே 2 மார்க்லையும் 3 மார்க்லையும் தனித்தனியாக கேட்கக்கூடியது. ஸோ 1 மார்க்குன்னு மட்டும் அலட்சியமாக இருந்துட வேண்டாம், 2 மார்க்கில் அண்ட் 3 மார்க்கில் இதை கேட்பாங்க. அதனால தான் ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோ நாம் போஸ்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இதை பார்க்கும்போது பக்கத்தில் என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களோட புக்கை வச்சுக்கோங்கப்பா. ஏன்னா அதில் கொஷின்ஸை நான் ரீட் பண்ணுறேன் ப்ளஸ் ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த கொஷினுக்கான அந்த ஆன்சருக்கான கொஷினை நீ பக்கத்தில் புக்கை வச்சு பார்த்துக்கோ. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோன்னா 40 ml of methane is completely burned by using 80 ml of oxygen. ஓகேவா? ஸோ 40 ml ஆஃப் மீத்தேன் கேஸ் என்ன பண்ண போனால் எரிய போகுது. எப்படி எரிய போகுதுன்னு பார்த்தோன்னா 80 ml ஆஃப் ஆக்சிஜனை யூஸ் பண்ணி என்ன பண்ண போனால் எரிய போகுது. இந்த வால்யூம் ஆஃப் கேஸ் லெஃப்ட் ஆஃப்டர் த கூலிங் அட் ரூம் டெம்பரேச்சர், அதாவது அந்த ரூம் டெம்பரேச்சர் அதை கூல் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ கேஸியஸ் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு மீத்தனை பேர்ன் பண்ணால் என்ன சார் கிடைக்குங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். ஸோ மீத்தனை நம்ம பேர்ன் பண்ணுறோம். மீத்தனை பேர்ன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோன்னா CH4 + 2O2 நமக்கு கார்பன் டை ஆக்சைடு அண்டு H2O கிடைக்கும். ஸோ H2 இன் லிக்விட் ஃபார்மு, அப்போ கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் கேஸஸ். அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ கிடைக்குங்கிறத நமக்கான கொஸ்டின். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். வி நோ த ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். ஸ்டாக்கியோமெட்ரி என்னது? நியூமரிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எலமெண்ட். அந்த எலமெண்ட் அந்த ரியாக்ஷனில் இருக்கிற இதோட நியூமரிக்கல் ரிலேஷன்ஷிப் தான். ஓகே, ஸோ மீத்தன் எத்தனை மோல் எடுத்திருக்கோம்? 1 மோல் எடுத்திருக்கோம். ஸோ 1. அடுத்து ஆக்சிஜன் எத்தனை மோல் எடுத்திருக்கோம்? 2 மோல்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ 2. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு எத்தனை மோல் கிடைக்க போகுது? 1 மோல் நமக்கு கிடைக்க போகுது. தென் செகண்ட், வால்யூம் ஆஃப் ரியாக்டன்ஸ் அலௌடு டு ரியாக்ட். இதில் எவ்வளோ நம்ம ரியாக்டன்ஸை அலோவ் பண்ணுறோம், ரியாக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்கேஜ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா 40 ml ஆஃப் மீத்தேன், 80 ml ஆஃப் ஆக்சிஜன். இது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. தென் தேர்ட் ஒன், வால்யூம் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ஆர் ஃபார்ம். நமக்கு எவ்வளோ வால்யூம் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுங்கிறத பாரு. இப்போ இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டில் பாருங்கள், நமக்கு மீத்தேன் எத்தனை பங்கு கிடச்சிருக்கு? 1 பங்கு. ஆக்சிஜன் 2 பங்கு இருக்குது. தென் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்குது? 1 பங்கு இருக்குது. ஓகேவா? அப்போது 1 பங்குன்னா அதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 40. எவ்வளவு? 40. அப்போது நமக்கு இப்போ வால்யூம் ஆஃப் ரியாக்டன்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஃபார்ம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 40 ml ஆஃப் மீத்தேன் ரியாக்டன்ட்டு, 80 ml ஆஃப் அன் ஆக்சிஜன் இஸ் ரியாக்டன்ட்டு. அப்போது நம்ம கார்பன் டை ஆக்சைடு எத்தனை மோல் தான் அந்த இடத்துல நமக்கு ஃபார்ம் ஆகுது? 1 மோல் தான். அப்போ 1 பங்குன்னா எவ்வளோ வேல்யூ வரும்? 40 ml. ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா 40 ml. ஓகேவா? ஸோ அப்போ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன சார்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் ஏ correct answer. Since the product was cooled at room temperature was exist mostly as liquid, hence option A is correct. So இப்போ இங்கே நமக்கு என்ன தான் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குன்னு பார்த்தோன்னா 40 ml ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் மட்டும் தான் நமக்கு இங்கே கிடைக்கும். ஓகே, தென் செகண்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தோன்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். அதை பேஸ் பண்ணுதுப்பா. அது என்ன சார் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். சாரிப்பா மாற்றி சொல்லிட்டேன். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் உண்டானது. இது என்ன சார் இங்கே வரும்னு பார்த்தோன்னா ஒரு எலமெண்ட் இருக்குது. அந்த எலமெண்ட்டுக்கு 3 விதமான ஐசோடோப் இருக்குது. ஸோ 3 விதமான ஐசோடோப்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா அதோட ஒரு ஆவரேஜான அட்டாமிக் மாஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, அண்ட் எலமெண்ட் எக்ஸ் ஹேஸ் த ஃபாலோயிங் ஐசோடோபிக் காம்போசிஷன். எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு 3 விதமான ஐசோடோபிக் ஃபார்ம் இருக்குது. என்னென்ன சார் 3 விதமான ஐசோடோபிக் ஃபார்ம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா எக்ஸு ஒரு இதோட மாஸ்டர்னு பார்த்தோன்னா 200. இது எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்குதுன்னா 90% கிடைக்குதுப்பா. தென் அதுக்கு அடுத்தது இன்னொரு எலமெண்ட் எக்ஸு 199%. மாசு இது எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா 8% கிடைக்குதுப்பா. தென் அடுத்த தேர்ட் ஒன்று அதே எக்ஸு, இது எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா 202. இதோட மாசு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 202. இது எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா 2% கிடைக்குது. எவ்வளோ கிடைக்குது? 2% நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இங்கே நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அந்த எக்ஸுங்கிற எலமெண்ட்டோட ஆவரேஜான அட்டாமிக் மாஸ் எவ்வளவு. ஸோ ஆவரேஜான அட்டாமிக் மாஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? அட்டாமிக் மாசு இன்ட்டு நேச்சுரலில் அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ கிடைக்குதுங்கிறத வச்சு மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ இருக்கும் முடிச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா 200 அதோட அட்டாமிக் மாசு இன்ட்டு 90 அதை எடுத்துக்கிறோம். தென் செகண்ட் செட்டு 199 அதோட ஆவரேஜ் அதோட மாசு 199 இன்ட்டு அது எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்குது? 8%. அடுத்து 202ங்கிறது மாசு, அதோட எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா 2%. மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணி என்ன பண்ணுறோம்? 100 டிவைட் பண்ணுறோம். ஸோ நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தோன்னா 199.96. ஸோ 0.5 மேலே போய்ட்டு ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் 200
யூன்னு எடுத்துக்கலாம். யூ இஸ் நத்திங் பட் யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ். ஸோ அப்போ இதோட கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர், 200 atomic mass unit. Okay, then at the third question is association reason. 2 moles of glucose contain a 12.044 into 10 power 23 molecules of glucose. Then reason, the total number of entities present in the 1 mole of any substance is equal to 6.02 into 10 power 6.02 into 10 power 23. Okay, so இப்போ இங்கே இதுக்கான ஆப்ஷன் என்ன சார்னு பார்த்தோன்னா association is true. A correct reason, a total number of entities present in the 1 mole of substance is 6.022 into 10 power 23. இப்போ நம்ம அந்த அவகட்ரோ நம்பர், ஸோ இப்போ எப்போதுமே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு 1 mole of substance is equal to அவகட்ரோ நம்பர்னு சொல்லுவாங்க. அவகட்ரோ நம்பர் என்ன சார்னு பார்த்தோன்னா 6.023 into 10 power 23. 6.02ன்னு எடுத்துக்கலாம், நான் 23ன்னு எடுத்துக்கலாம். ஆனால் பவர் எவ்வளோ தான் இருக்குன்னு பார்த்தோன்னா 23ங்கிறதா நமக்கு இருக்கணும். ஆனால் இங்கே கொஸ்டின் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா 22ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது தப்பு. அப்போ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன சார்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி, அசாசிரேஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். அதாவது அவங்க கொடுத்துருக்குற அந்த அசாசிரேஷனுங்கிறது நமக்கு என்ன பண்ணுதுன்னா கரெக்டு, பட் ஆனால் ரீசன் வந்துட்டு என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தோன்னா இங்கே ஃபால்ஸான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே, அடுத்த தேர்ட் கொஸ்டின். ஒரு நிமிஷப்பா. அசாசிரேஷன் அங்கே ட்ரூ, ஆனால் ரீசன் வந்துட்டு நமக்கு அங்கே ஃபால்ஸ். ஏன் ரீசன் ஃபால்ஸ்னால் நாட் 22ன்னு கொடுத்துட்டாங்க, அங்கே 22 கிடையாது 23ன்னு இருந்திருக்கணும். ஓகே, தென் அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். எ கார்பன் ஃபார்ம்ஸ் 2 oxides, நேம்லி எ கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இந்த ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் விச் எலமெண்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதாவது கார்பன் என்ன பண்ண போகுதுன்னா 2 விதமான ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ண போகுது. ஒன்று கார்பன் மோனாக்சைடு அண்டு கார்பன் டை ஆக்சைடு. இதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் விச் எலமெண்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதாவது அங்கே இருக்கிற எலமெண்ட்டில் எதோட ஈக்குவலன்ட் மாஸுங்கிறது கான்ஸ்டண்ட்டாக நமக்கு இருக்க போகுதுங்கிறதான் கொஸ்டின்ப்பா. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தா ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். இப்போ யாரோட மாசுங்கிறது நமக்கு அந்த இடத்துல கன்சிஸ்டண்ட்டாக இருக்க போகுது? ஒன்று CO, இன்னொன்று என்னென்னு பார்த்தோன்னா CO2ன்னு நமக்கு இருக்க போகுது. ஸோ அதுக்கான ஃபஸ்ட் ரியாக்ஷன் 2 கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கூட சேர்ந்து ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆக போகுது. we will get 2 moles of carbon monoxide. அப்போது 2 into 12 gram of carbon combined with 32 gram of an oxygen. அதே இங்கே பாருங்கள், செகண்ட் கொஸ்டினில் C plus O2 CO2 அதே ஒரு கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கம்பைண்ட் ஆக போகுது. அங்கே பார்த்தோன்னா 12 gram of carbon combined with 32 gram of an oxygen. ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா நாம் எடுக்கிறதுல நமக்கு ரெண்டு விதமான ப்ராடக்ட், ஒன்று CO1 ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது, இன்னொன்று CO2ன்னு கிடைக்குது. ஆனால் ரெண்டுத்துலேயுமே நம்ம கான்ஸ்டண்ட்டாக யார் தான் எடுத்துக்கிறோன்னு பார்த்தோன்னா ஆக்சிஜனை தான் எடுத்துக்கிறோம். 32 gram of an oxygen தான் நாம் எடுத்துக்கிறோம். ஆனால் கார்பன் மட்டும் என்ன பண்ணுதுன்னா வேரி ஆகுது. ஸோ அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி, ஆக்சிஜன் இஸ் ஏ கரெக்ட் இன் ஒன். பிகாஸ் ரெண்டுத்துலேயுமே நம்ம என்ன பண்ணோம் 32 gram தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே எடுத்திருக்கோம். ஓகே, தென் அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. பக்கத்தில் புக்கு வச்சு கை பார்த்துட்டே வாங்க. The equivalent mass of trivalent metal element is 9 gram equivalent minus 1. The molar mass of its anhydrous oxide. அதோட anhydrous oxide molar mass எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஈக்குவலன்ட் மாஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவலன்ட் மாஸ் நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஈக்குவலன்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த மெட்டல் டிவைட் பை வேலன்ஸ் ஃபேக்டர். ஸோ ஈக்குவலன்ட் மாஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 9 gram அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ மாஸ் ஆஃப் த மெட்டல் டிவைட் பை வேலன்ஸ் ஃபேக்டர். எப்படி சார் வேலன்ஸ் ஃபேக்டர் 3ன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, ட்ரைன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ட்ரைன்னு என்ன அர்த்தம்? அதோட வேலன்சி 3ன்னு அர்த்தம். ஸோ 3 நாம எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மாஸ் ஆஃப் த மெட்டலை வெளிலையும் இந்த 9 gram என்ன பண்ணுறோம் ஈக்குவல்ட்டுக்கு உள்ளே கொண்டு வந்துடுறேன். ஸோ அப்போ அங்கே என்ன பண்ணும், இங்கே இருக்கிறது உள்ளே வரும்போது மல்டிபிளாக மாறும் இல்லையா? அப்போ என்ன கிடைக்கும்? 9 into 3 is equal to 27. அப்போ அதோட மாஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 27. ஓகே, ஸோ இதில் ஆக்சைடு எப்படி சார் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோன்னா M2O3. அவங்கள என்னென்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த மோலார் மாஸ் ஆஃப் அன்ஹைட்ரஸ் ஆக்சைடு அங்கே என்ன பண்ணியிருக்குன்னா ஆக்சைடு ஃபார்மில் இருக்கணும். ஸோ அப்போ M2O3, அப்போ 2 மெட்டலும் 3 ஆக்சிஜனும் அந்த இடத்துல இருக்கணும். ஓகே, ஸோ நமக்கு M தெரியும், மெட்டலோட மாஸ் அளவு 27. ஸோ 2 into 27 ப்ளஸ்ஸு ஆக்சிஜன் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 3, ஒரு ஆக்சிஜனுக்கு 3 ஆக்சிஜன் அங்கே வரும். ஸோ 3, ஒரு ஆக்சிஜனோட மாஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 16. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தோன்னா 102 gram கிடைக்கும். எவ்வளோ கிடைக்க போது நமக்கு? 102 gram கிடைக்கும். ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ, 102 gram. ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கடுத்து 6th
Sixth question, the number of water molecule in a drop of water weight in 0.018 gram. ஓகேவா, அங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 0.018 கிராம் த நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல் இன் எ ட்ராப் ஆஃப் weighing 0.018 கிராம் இருக்கிற வாட்டர் ட்ராப்பில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்போதுமே நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா என்னது, கிவன் மாஸ் பை மோலார் மாஸ். ஸோ இங்கே கிவன் மாஸ் எவ்வளவு 0.018 டிவைடட் பை 18. ஸோ இதை கேன்சல் பண்ணுவோம், நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 10⁻³ மோல் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும், 10⁻³ நமக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே என்ன, நம்ம நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவங்ககிட்ட நம்பரோட மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 6.022 × 10⁻23 × 10⁻3. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 6.022 × 10⁻20 0 நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 20ங்கிற வேல்யூ கிடைக்கும். தென் அடுத்து செவன்த் question, a 1 gram of impure sample of magnesium carbonate containing a thermally decomposed impurities on complete a thermal decomposition gave 0.44 gram of carbon dioxide gas. The percentage of impurity in the sample is, அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 1 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்போனேட்டை எடுத்துக்கிறாங்க. எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா பேர்ன் பண்ணுறாங்க, எரிக்கிறாங்க. ஸோ எரிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோன்னே அது அங்கே என்ன விதமான சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா தெர்மலி டீகம்போஸ் சப்ஸ்டன்ஸ் நமக்கு இருக்குது. ஓகே, ஆன் கம்ப்ளீட் தெர்மல் டீகம்போசிஷன் கேவ் 0.44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக எரிச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணால் 0.44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுங்கிறது கிடைக்குது. இப்போ இங்கே என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அங்கே எவ்வளவு இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சுங்கிறது. ஸோ ஃபஸ்ட் நமக்கு அதுக்கான ஈக்குவேஷன் நமக்கு தெரியணும். மெக்னீஷியம் கார்பனேட்டு தெர்மலி டீகம்போஸ் பண்ணும்போது நமக்கு மெக்னீஷியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடுங்கிறது கிடைக்கும். ஓகே, மெக்னீஷியம் கார்பன் டை ஆக்சைடோட மாலிகுலர் மாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். மெக்னீஷியம் 1 இருக்குது 24, கார்பன் 1 இருக்குது 12, அதுக்கடுத்து 3 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 84 கிடைக்கும். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு எடுத்தோம்னா 44 கிராம் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்த்தோன்னா 100 gram of pure magnesium, 100 gram of pure 100% pure 84 gram of magnesium carbonate burn பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தோன்னா 44 gram of carbon dioxide கிடைக்கும். இதுவே 1 gram of magnesium carbonate எடுத்து நம்ம burn பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தோன்னா 0.44 gram of carbon dioxide நமக்கு கிடைக்கும்ப்பா. ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இது எப்படி சார் அண்ட் தென் இப்போது இது என்ன பண்ணோம் 84 கிராம் ஆஃப் மெக்னீசியம் சாம்பிளை ஹீட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தோன்னா 36.96ங்கிறது கிடைக்கும். எப்படி சார் இருக்குது இது 36.96 வேல்யூ வந்துச்சுன்னு பார்த்தோன்னா இந்த 0.44ஐயும் 84ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். ஓகேவா. ஸோ இந்த பர்சன்டேஜ் பியூரிட்டி நம்ம எப்படி கால்குலேட் பண்ண முடியும்னு பார்த்தோன்னா 100%. ஸோ அதனால் 100 டிவைடட் பை எத்தனை கிராம் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறோம் 44 கிராம் எடுத்துக்கிறோம் இன்ட்டு நமக்கு இந்த இடத்துல எவ்வளோ கிடைக்குது கேஸ்ன்னு சொல்லியாச்சு 36.96. ஸோ நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 84% நமக்கு பியூரிட்டி கிடைக்கும். அப்போ அங்கே இருக்கிற இம்ப்யூரிட்டி எவ்வளவு 16. இது எப்படி சார் 16 வந்துச்சுன்னு பார்த்தோன்னா 86 100 பண்ணும்போது நமக்கு 16 கிடச்சிரும். ஸோ அப்போ கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி. 7th கரெக்ட் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி. தென் அதுக்கடுத்து 8th question. When 6.3 gram of sodium bicarbonate is added to 30 gram of acetic acid solution, the residual solution is found to weigh 33 gram. The number of moles of carbon dioxide released when the reaction, அதாவது சோடியம் பைகார்பனேட் ப்ளஸ் அசிட்டிக் ஆசிட் ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன பண்ணுறோன்னா நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு ரெசிடியூ கிடைக்குது, அதாவது ப்ரிசிபிடேட் கிடைக்குது. சோடியம் அசிட்டேட்டுங்கிற ஒரு ப்ரிசிபிடேட் கிடைக்கும், வாட்டர் மாலிகுல் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடுங்கிறது கிடைக்கும். ஓகே, அப்படி தானே. ஸோ இப்போ அதில் நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அங்கே எவ்வளவு இந்த கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு நமக்கு எவ்வளோ ரிலீஸ் ஆயிருக்குங்கிறது கொஸ்டின். ஓகே, ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரிலீஸ். அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஸோ 3.3 கிராம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் 3.3 டிவைட் பை 44. ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 0.075 மோலுங்கிறது நமக்கு கிடைக்கும். தென் அடுத்த 9th கொஸ்டின். ஸோ அப்போ இதோட 8th கொஸ்டினோட கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தோன்னா 0.075. அப்போ கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஆப்ஷன். தென் அடுத்த 9th question. When 22.4 liter of hydrogen is mixed with 11.2 liter of chlorine, each at 273 Kelvin and at 1 atmospheric pressure, the moles of hydrochloric acid the formed is equal to. அதாவது இங்கே என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்த்தோன்னா
1 STPயில் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஹைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா 1 STP இருக்குது, அதாவது 22.4 லிட்டரில் இருக்குது. அதுக்கடுத்து குளோரின் பார்த்தோன்னா 11.2, அதாவது ஹாஃப் மோல் இருக்குது, 0.5 மோல் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா நமக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடைக்குது. இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 1 atmosphere, when that 1 atmosphere there are moles of hydrochloric acids form. அப்படி நமக்கு ஃபார்ம் ஆகிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எத்தனை மோல் நமக்கு கிடைக்குங்கிறதா. நமக்கு எத்தனை மோல் நமக்கு கிடைக்க போகுதுன்னு பார்த்தோன்னா, இப்போ இங்கே ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 1 அதுக்கடுத்தது 2. இந்த 2ங்கிறது எப்படின்னு பார்த்தா ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனது. அதுக்கடுத்தது இப்போ STP படி பார்த்தோன்னா ஹைட்ரஜன் எவ்வளோன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க 22.4, அதாவது 1 ml. அதுக்கு அடுத்தது குளோரின் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 11.2. அப்போ 22.4ங்கிறது 1 mlனா 11.2ங்கிறது எவ்வளோ தான் இருக்கும்? ஹாஃப் தானே இருக்கும். ஏன்னா 22.4 2ஆல் டிவைட் பண்ண நமக்கு எவ்வளோ கிடச்சி 11.2 கிடைக்க முடியும். அப்போ அதில் பாதி தானே அர்த்தம். அதில் அதனால் 0.5 ml. ஓகேவா? அப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆர் ரியாக்ட் இங்கே எவ்வளோன்னு பார்த்தோன்னா 0.5 நமக்கு கிடைக்கிறது எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1 மோல் கிடைக்கும். அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா 1 மோல் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ கரெக்ட் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஓகே, தென் அதுக்கடுத்து 10th கொஸ்டின். Hot concentrated sulfuric acid is moderately strong oxidizing agent. Which of the following reaction does not show oxidizing behavior? அதாவது இங்கே கொடுத்துருக்கிறதுல எதுக்கு ஆக்சிடைசிங் பிஹேவியர் இல்லைங்கிறத கேட்டிருக்காங்க. ஏன்னா சல்ஃபியூரிக் ஆசிடோட கேரக்டர் இட் இஸ் மாடரேட்லி ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான். ஆனால் கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எது அதோட ஆக்சிடைசிங் கெப்பாசிட்டியே இல்லைங்கிறதுக்கான பார்க்கணும். ஸோ அதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். அதாவது பேரியம் குளோரைடு ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகே, ஸோ இதோட பார்ப்போம். இதுக்கான ஆக்சிடேஷன் நம்பர் கேல்குலேட் பண்ண போகிறோம். பேரியம் செகண்ட் குரூப்பு, ஸோ +2, குளோரினோடது -1, அதுக்கடுத்து ஹைட்ரஜன் 1, சல்ஃபரோடது 6, ஆக்சிஜனோடது -1. அதை எப்படி ஏன் சார் இதுக்கு ஆக்சிடைசிங் ரியாக்ஷன் இல்லைன்னா சல்ஃபர் இங்கே +6 இருந்துச்சு, இங்கேயும் அதே ஸ்டேட்டில் தான் என்ன பண்ணியிருக்கு மெயின்டைன் நமக்கு ஆயிருக்கு. ஸோ அதனால் இதை நாம் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஆப்ஷன் சி. தென் அதுக்கடுத்து 11th கொஸ்டின். ஸோ கொஞ்சம் அப்படியே மூவ் ஆகி போய்டும்ப்பா. ஓகேவா? தென் அடுத்த 11th கொஸ்டின். 11th கொஸ்டின் என்னென்னு ரீட் பண்ணுறேன். கொஞ்சம் பக்கத்தில் புக் வச்சுட்டு பாருங்கள். சூஸ் அ டிஸ்ப்ரப்போர்ஷன் ரியாக்ஷன் அமங் த ஃபாலோயிங் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். அதாவது இந்த இதில் எது டிஸ்ப்ரப்போர்ஷன் ரியாக்ஷன் கேட்குறாங்கப்பா. என்னென்னு கேட்குறாங்க? டிஸ்ப்ரப்போர்ஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. டிஸ்ப்ரப்போர்ஷன் ரியாக்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா ஒரே ரியாக்டன்ட்டு ஆக்சிடேஷனும் ஆயிருக்கணும், ரிடக்ஷனும் என்ன பண்ணியிருக்கணும் நமக்கு ஆயிருக்கணும். அப்படி நடந்தால் அதை டிஸ்ப்ரப்போர்ஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இதில் எது கரெக்டான ஆப்ஷன் எது சார்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஆப்ஷன். ஏன் சார் ஆப்ஷன் பிங்கிறத கரெக்டான ஆப்ஷன் சொல்கிறீங்கன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெக்னீஷியம் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் நைட்ரஜன். ஸோ இங்கே மெக்னீஷியம் இங்கே ஸ்டேட்டாக ப்ராடக்ட்டில் கம்பைண்ட், இங்கே எலமெண்டல் ஃபார்மில் இருக்குது, ப்ராடக்ட் அங்கே பார்த்தோன்னா கம்பைண்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ ஆக்சிடேஷன் மாறிடுச்சு. அடுத்த ஆப்ஷன் சி பார்ப்போம். குளோரின் இருக்குது, இங்கே பொட்டாசியம் அயோடைடு இருக்குது, இங்கேயுமே நமக்கு என்ன ஆகிடுச்சுன்னா ஆக்சிடேஷன் வேரி ஆகிடுச்சு. ஆனால் கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தோன்னா பாஸ்பரஸ் தான். பாஸ்பரஸ் இங்கே பார்க்கும்போது எலமெண்டல் ஃபார்மில் இருக்குது, இங்கே பார்க்கும்போது -3, அதாவது ஒரு இடத்துல என்ன ஆயிருக்கு ஆக்சிடேஷன் நடந்திருக்கு, ஒரு இடத்துல ரிடக்ஷன் ஆயிருக்கு. ஸோ அப்போ அதுதான் டிஸ்ப்ரப்போர்ஷன் ரியாக்ஷன். அடுத்து 12th கொஸ்டின். the equivalent mass of potassium permanganate in alkaline medium. பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட ஈக்குவலன்ட் மாஸ் நம்ம என்ன பண்ண ஆல்கலின் மீடியத்தில் கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. ஸோ பார்ப்போம் இதுக்கு எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்தோன்னா the reduction reaction of the oxidizing agent potassium permanganate involve 3 electrons. So potassium reduction involve ஆகும்போது 3 electrons நமக்கு லாஸ் பண்ணும். ஸோ மோலார் ஈக்குவலன்ட் மாஸ் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா ஈக்குவல் மாஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் டிவைட் பை 3 electrons. இது எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்தோன்னா அந்த ரியாக்ஷன்லேருந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகுதா இல்லை கெயின் ஆகுதாங்கிறத பொறுத்து நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே எவ்வளோன்னு பார்த்தா 3 electrons நமக்கு லாஸ் ஆகும். ஸோ 158.1 டிவைட் பை 3 கேன்சல் பண்ணும்போது நமக்கு 52.7 கிடைக்கும். அப்போது பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட ஈக்குவலன்ட் மாஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 52.7. ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். அடுத்து 13th கொஸ்டின். Which of the following represent a 180 gram of water? ஸோ கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன் 4 ஆப்ஷனில் எது 180 கிராம் ஆஃப் வாட்டரை நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டிங்கிறத நமக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் மோல் ப்ரெசென்ட் இன் 180 கிராமில் எவ்வளோ மோல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குது நம்ம என்ன பண்ண போகிறோம் கால்குலேட் பண்ண போகிறோம். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா தான் கிவன் மாஸு பை மோலார் மாஸ், அப்படி தானே. ஸோ கிவன் மாஸ் எவ்வளோ 180 டிவைட் பை 18 ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுவோம் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 10 நமக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்து அப்போ 1 mole ஆஃப் வாட்டர் மாலிகுல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா நமக்கு ஆல்ரெடி தெரியும் அவகட்ரோ பார்ட்டிகல்ஸால் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்போது 10 mole எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 6.022 இன்ட்டு 10^23 இன்ட்டு 10 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 6.022 இன்ட்டு 10^23
24. அப்போது இங்கே கீழே கொடுத்துருக்குது எதுதான் கரெக்டான ஆப்ஷன் அதுக்கு மேட்ச் ஆகும்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி இஸ் எ கரெக்ட் ஆன்சர் இன் ஒன். அடுத்து 14th question. A 7.5 gram of gas occupy a volume of 5.6 liter at 0 degrees Celsius and 1 atmospheric pressure the gases. அதாவது இங்கே என்ன கேட்டிருக்கேன்னா 7.5 கிராம் ஆஃப் கேஸ் எவ்வளோ ஆக்குப்பை பண்ணுதுன்னு பார்த்தோன்னா 5.6 லிட்டர் ஆஃப் 5.6 லிட்டர்ஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ் அண்ட் 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் நமக்கு ஆக்குப்பை பண்ணுது என்னங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, so 7.5 gram of gas occupy a 5.6 liter of at 273 Kelvin and 1 pressure. Therefore, the mass of gas that occupy 22. So, நம்ம சிம்பிளான விஷயம் தான் கொடுத்துருக்க ரெண்டு டேர்மை நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் டிவைட் பண்ணிவிட்டு எஸ்டிபிஎல் நம்ம என்ன பண்ண போகிறோம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 7.5 டிவைட் பை 5.6 இன்ட்டு 22.4 நமக்கு எவ்வளோ கிடைக்கும் பார்த்தா 30 கிராம் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ மோலார் மாஸ் எவ்வளவு என்னோடது 14 + 16 is equal to 30. ஸோ அப்போ இதோட கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஏன்னா N2 ஓடுது CO எல்லாமே என்ன பண்ணால் வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ கரெக்டான ஆப்ஷன் எதுக்கு வருதுன்னு பார்த்தோன்னா NO, அதான் ஆப்ஷன் ஏக்கு வந்துடும். தென் அடுத்து 15th question. 15th question பார்த்தோன்னா the total number of electron present in 1.7 gram of ammonia. The total number of electron present in 1.7 gram of ammonia, அதாவது 1.7 gram of அம்மோனியாவில் எவ்வளோ எலக்ட்ரான் எவ்வளவு ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறத கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்போதும் போல தான் நம்பர் ஆஃப் மோல் எப்படி கண்டுபிடிப்போம், மாஸ் பை மோலார் மாஸா. மாஸ் எவ்வளவு அவங்களே நம்ம கொடுத்துட்டாங்க 1.7 டிவைடட் பை 17. ஸோ கேன்சல் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் இந்த இடத்துல 0.1 கிடைக்குமா. ஸோ இந்த 0.1ஐயும் அவகட்ரோவையும் நம்ம வச்சு என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் 6.022. அதுக்கு முன்னாடி இங்கே எத்தனை எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குது நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். எப்படின்னா நைட்ரஜனில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும் 7 எலக்ட்ரான் இருக்கும். ஹைட்ரஜன் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் 3 எலக்ட்ரான் இருக்கும். அப்போது NH3ன்னு எடுத்தோம்னா அதோட ஓவரால் எலக்ட்ரான் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 10 எலக்ட்ரான்ஸ் நமக்கு இருக்கும். ஓகேவா? ஆனால் இங்கே நமக்கு எத்தனை மாலிகூல்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு 6.022 × 10^22. அப்போது 10 × 6.022 × 10^20 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடச்சிரும் 6.022 × 10^23 நமக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ அப்போ இதோட கரெக்டான ஆப்ஷன் எது சார்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ இஸ் எ கரெக்ட் ஆன்சர். திரும்ப சொல்கிறேன், இந்த 10 எங்கே இருந்துச்சுன்னா NH3யோட மோலார் மாஸ் தான். ஓகேப்பா. ஸோ அடுத்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 16லேருந்து 25 வரைக்கும் பார்க்கலாம். தேங்க்யூ.